ஆப்பிரிக்க நாடான துனிசியாவில் அண்மையில் நடைபெற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கான சர்வதேச தடகள போட்டிகளில் பங்கேற்ற தமிழ்நாட்டைச் சேர்ந்த 7 பாரா ஒலிம்பிக் விளையாட்டு வீரர்கள் மற்றும் வீராங்கனைகளுக்கு தலா ரூபாய் 1,09,000 வீதம் மொத்தம் ரூபாய் நிதி உதவியை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சென்னை தலைமைச் செயலகத்தில் நேரில் வழங்கினார். செலவுத் தொகையை கருணை உள்ளத்தோடு முழுமையாக வழங்கிய முதலமைச்சருக்கு பாராலிம்பிக் விளையாட்டு வீரர்களும் வீராங்கனைகளும் தங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்தனர். விளையாட்டு மற்றும் இளைஞர் மேம்பாட்டில் இந்தியாவிலேயே முன்னணி மாநிலமாக தமிழ்நாட்டை உருவாக்கிடவும், அகில இந்திய அளவிலும் பன்னாட்டு அளவிலும் நடைபெறும் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி வாகை சூட ஏதுவாக தமிழகத்தைச் சேர்ந்த திறமைமிக்க விளையாட்டு வீரர்கள் மற்றும் வீராங்கனைகளை கண்டறிந்து அவர்களுக்கு உயரிய பயிற்சி அளித்தல், உலக தரம் வாய்ந்த விளையாட்டு மையங்கள் அமைத்தல், விளையாட்டு விடுதிகளை கட்டுதல், போட்டிகளில் பங்கு கொண்டு வெற்றி பெறும் வீரர்களுக்கு உயரிய ஊக்கத்தொகை வழங்குதல் போன்ற பல்வேறு சிறப்பான திட்டங்களை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அரசு சிறப்பாக செயல்படுத்தி வருகிறது. மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரர்கள் மற்றும் வீராங்கனைகளை ஊக்குவிக்கும் வகையில் தமிழகத்தில் முதன்முறையாக 2014ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் மதுரையில் 45 லட்சம் ரூபாய் செலவில் மாநில அளவிலான விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டன. மேலும் சீனாவில் 2010ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் நடைபெற்ற பாரா ஆசிய சக்கர நாற்காலி வாள்சண்டை போட்டியில் வெண்கலப் பதக்கம் வென்ற விளையாட்டு வீரருக்கு 10 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகையை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா வழங்கினார். இந்நிலையில் ஆப்பிரிக்க நாடான துனிசியாவில் 2014ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 12 முதல் 19ஆம் தேதி வரை நடைபெற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கான அழைப்பு சர்வதேச தடகளப் போட்டிகளில் பங்கேற்ற தமிழகத்தைச் சேர்ந்த 7 பாராலிம்பிக் விளையாட்டு வீரர்கள் மற்றும் வீராங்கனைகளுக்கு தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் மூலம் தலா 30,000 ரூபாய் ஏற்கனவே வழங்கப்பட்டது. இந்த விளையாட்டு வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் தங்களது இருவழி விமான பயண கட்டணம், நுழைவு கட்டணம், விசா கட்டணம், காப்பீட்டு கட்டணம், கையாளுதல் கட்டணம் போன்ற செலவினங்களுக்காக தலா 1,39,000 ரூபாய் செலவு செய்துள்ளதாகவும், தங்களுக்கு மொத்த தொகையை வழங்க வேண்டுமெனவும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவிடம் கோரிக்கை விடுத்திருந்தனர். இந்த கோரிக்கையினை கனிவுடன் ஏற்ற முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா விளையாட்டு வீரர்கள் ஒவ்வொருவருக்கும் தலா 1,09,000 ரூபாய் வழங்கிட உத்தரவிட்டிருந்தார். அதன்படி ஆப்பிரிக்க நாடான துனிசியாவில் நடைபெற்ற அழைப்பு சர்வதேச தடகளப் போட்டிகளில் பங்கேற்ற தமிழ்நாட்டைச் சேர்ந்த பாராலிம்பிக் விளையாட்டு வீரர்கள் மற்றும் வீராங்கனைகளான திரு எஸ். குருநாதன், திருமதி பி. ராசாத்தி, திருமதி சி. பூங்கொடி, திரு கே. ஜே. அந்தோணி, திரு கே. சாந்தமுத்துவேல், திரு பி. படைத்தலைவன், திரு எஸ். திருமலைக்குமார் ஆகிய 7 விளையாட்டு வீரர்கள் மற்றும் வீராங்கனைகளுக்கு சிறப்பினமாக தலா 1,09,000 ரூபாய் வீதம் மொத்தம் 7,63,000 ரூபாய் நிதியுதவிக்கான காசோலைகளை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சென்னை தலைமைச் செயலகத்தில் நேரில் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் விளையாட்டு மற்றும் இளைஞர் நலத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ். சுந்தரராஜ், தலைமைச் செயலாளர் திரு மோகன் வர்கீஸ் சுங்கத், தமிழ்நாடு அரசு ஆலோசகர் திருமதி ஷீலா பாலகிருஷ்ணன், இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை முதன்மைச் செயலாளர் திரு முகமது நசிமுதீன், தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் உறுப்பினர் செயலர் திரு வி. கு. ஜெயக்கொடி மற்றும் அரசு உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவிடம் இருந்து நிதி உதவியினை பெற்றுக்கொண்ட தமிழ்நாட்டைச் சேர்ந்த பாராலிம்பிக் விளையாட்டு வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் ஆப்பிரிக்க நாடான துனிசியாவில் நடைபெற்ற அழைப்பு சர்வதேச தடகளப் போட்டிகளில் கலந்து கொள்ள ஏற்பட்ட செலவினங்களை முழுமையாக கருணை உள்ளத்தோடு வழங்கியமைக்காக முதலமைச்சருக்கு தங்களது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டனர். தமிழக முதல்வர் அவர்கள் அவங்களோட ஆணையில் வழங்கியிருக்காங்க மொத்த உதவித்தொகையும். இதுக்கு மூலமாக தமிழக முதல்வர்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இதன் மூலமாக மாற்றுத்திறனாளிகள் அனைவருக்கும் ஒரு நல்ல வாய்ப்பும் ஊக்கமும் தமிழக முதல்வர்கள் ஏற்படுத்தியிருக்காங்க. அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறதும் கடமைப்பட்டிருக்கிறோம் மாற்றுத்திறனாளிகள் அனைவரும். கடந்த மாதம் 2014 துனிசியா நாட்டில் விளையாட போயிருந்தோம். அதுக்காக எங்களுக்கு 1,49,000 ரூபாய் அம்மா கொடுத்து உதவியதுக்கு மிக்க நன்றி. ரீசெண்டாக நடைபெற்ற இன்டர்நேஷ்னல் பாரா ஒலிம்பிக் கமிட்டி சார்பில் நடந்த கிராண்ட் பிக்ஸ் போட்டி துனிசியாவில் நாங்கள் தமிழ்நாட்டிலேருந்து கலந்துக்கிட்டு வந்திருக்கேன். அதற்கு உதவித்தொகையாக அம்மா இந்த வட்டம் எங்களுக்கு முழு அமௌண்ட்டு எங்களுக்கு கொடுத்து ஊக்கப்படுத்தியிருக்காங்க. அம்மா அவர்களுக்கு என்னுடைய கோடாடி நன்றி.